இது ஏற்கனவே நாம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்ற போது அந்தந்த மாநிலங்களில் விமானங்கள் தாக்குதல்கள், ஏவுகணைகள் தாக்குதல் நடைபெறும் போது சைரன் ஒலிக்கும் அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அதே போல இந்தியாவிலும் நாடு முழுவதும் முக்கிய இடங்களை பாதுகாப்பது எப்படி என நாளை மறுதினம் ஒத்திகை நிகழ்வு நடைபெறும். போர் சூழலுக்கான, போர் பதற்றத்திற்கான, போர்க்காலத்திற்கான முதல் போர் ஒத்திகை நிகழ்வு நாளை மறுதினம் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் நடைபெற இருக்கிறது. நாளை மறுதினம் நாடு தழுவிய அளவில் பாதுகாப்பு போர் ஒத்திகை நடைபெறும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூடும் போது பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், கல்வி நிலையங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் பணியாளர்கள், சாமானிய பொதுமக்கள், கிராமங்கள், நகரங்கள், பாதுகாப்பு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவற்றில் எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பொழுது அந்தந்த மாநில அரசுகளின் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான மிக முக்கிய அறிவிப்பை இப்போது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. நாளை மறுதினம் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கான நாள் நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. இதனால் அனைத்து மாநில அரசுகளும் முன்னெச்சரிக்கையோடு அந்த போர் விமானங்கள் பறக்கும் பொழுது அல்லது ஏவுகணைகள் தாக்குதல்கள் நடைபெற்றால் அந்தந்த பகுதியில் உள்ள மாநிலங்கள் சைரன் ஒலிகளை எவ்வாறு ஒலிக்க விட வேண்டும், பொதுமக்களுக்கும் முக்கிய இடங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படாத வகையில் அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எப்படி, எதிரிகள் தாக்குதலின் போது மக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு போர் ஒத்திகை நிகழ்ச்சி நாளை மறுதினம் 7ஆம் தேதி நடைபெறும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம், பகல்காம் தாக்குதலை ஒட்டி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மக்களின் பாதுகாப்புக்கான போர் ஒத்திகையை மேற்கொள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கிறது. அவசர காலத்தில் மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்தும் இந்த ஒத்திகையில் முக்கிய அம்சமாக அபாய சங்கொலியை ஏற்படுத்தும் மையங்களை, அந்த போர் தொடங்கிவிட்டது, தாக்குதல் நடைபெற்று வருகிறது என்றால் எதிரிகளின் விமானங்கள் நமது நாட்டு எல்லையில் பிறந்தால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்று போர்க்காலத்திற்கான அந்த பாதுகாப்பு ஒத்திகையை நாளை மறுதினம் மேற்கொள்ள இருப்பதாக அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனால் போர் ஒத்திகை பாதுகாப்பு நாளை மறுதினம் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த வான்வெளியில் விமானங்கள் பறக்கும் பொழுது அப்போது எத்தகைய அந்த அபாய ஒலிகளை, சைரன்களை இயக்க வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கான பயிற்சி, மாணவர்களுக்கான பயிற்சி மற்றும் அந்த பொதுமக்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களை உணர்த்தும் வகையில் அந்த தாக்குதலின் போது அவர்கள் எத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அந்த ஒத்திகை நாளை மறுதினம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கான அந்த பொருட்களை அவர்கள் சேமித்து வைப்பது, அதற்கான முக்கிய இடங்கள், சேமித்து வைப்பதற்கான முக்கிய இடங்களை எவ்வாறு வைப்பது, மேலும் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மக்களை வெளியேற்றுவது ஆகியவை தொடர்பான ஒத்திகை நாளை மறுதினம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 7ஆம் தேதி நாளை மறுதினம் முதல் அம்மாநிலங்களில் பாதுகாப்பு போர் ஒத்திகை நடைபெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அந்தந்த மாநிலங்களுக்கு மிக முக்கியமான அவசரகால போர்க்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. இதில் 5 முக்கியமான முன்னெச்சரிக்கையை அந்தந்த மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி முதல் அவசரகால அறிவிப்பாக விமானங்கள் பறக்கும் பொழுதும் எதிரி விமானங்கள் தாக்குதல் நடத்துவதற்கான அந்த ஒலி எழுப்பப்பட்ட உடனேயே சைரன் ஒலி ஒலிக்கப்பட வேண்டும். மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட வேண்டும். மேலும் பொதுமக்கள் பயிற்சி பெற வேண்டும். உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுவதற்கும், அவர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், கட்டிடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறுவதற்கும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முக்கிய மையங்களில் சேமிப்பதற்கான பயிற்சி மற்றும் உடனடியாக அவர்கள் சைரன் ஒலி எழுப்புவதற்கான மையங்கள் அமைப்பது, மேலும் வெளியேற்றுவதற்கான மக்களை குழுக்களாக ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த பகுதியில் இருந்து வெளியேற்றுவதற்கான பயிற்சியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தற்போது
மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் போர் ஒத்திகை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறது பானு.